ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜீனியஸ் பார்வை. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, குட்டின்ற படத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். குட்டின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு 80% ஆன பேருக்கு தனுஷ் நடிச்ச குட்டி படம் தானே உங்களுக்குலாம் தோணிருக்கும். ஆனா அது இல்ல. ஜானகி விஸ்வநாதன் டைரக்ட் பண்ண 2001 ரிலீஸ் ஆன குட்டி படத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். இந்த குட்டி என்ற பொண்ணு நல்லா ஹாப்பியா அவங்க பிறந்த ஊர்ல நல்லா ஜாலியா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு வறுமையில இருந்தா கூட ஒரு ஹாப்பி லைஃப எந்த ஒரு கவலையும் இல்லாம அப்போடைய செல்ல பொண்ணா இருந்து ஜாலியா துருத்துருன்னு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணுதான். அவங்க அப்பா இறந்துட்டக்கு அப்புறம் அவங்க குடும்பம் ரொம்பவே ஒரு கஷ்டத்துல போறாங்க. அப்போ வேற வழி இல்லாம இவளை வேற ஒரு வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புற ஒரு சூழ்நிலை கதையில வரும். இந்த படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு கேரக்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் தான் பிளே பண்ணிருப்பாங்க. சோ இப்படி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும் போது இவ வேற ஒரு ஊருக்கு வேலைக்காக வந்துருவா. வந்த ஊர்ல பெரிய பெரிய பில்டிங் பாக்குறா, கார் பாக்குறா, பைக் பாக்குறா. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா, எக்ஸைட் ஆகுறா. வேலைக்கு வந்த அந்த வீட்டுல கூட அவங்க அந்த அப்பா அம்மா கேரக்டர் பண்ணுவாங்க. அந்த அப்பா அம்மாக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த வீட்டுலதான் இந்த பொண்ணு வேலை செய்யறதுக்கு போவா. அவங்க அப்பா அம்மா கூட அந்த பொண்ணை நல்லா பாத்துப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, ஐஸ் வாங்கி தருவாங்க, கேக் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரிலாம் தான் நல்லா பாத்துருப்பாங்க. அந்த பையனுக்கு, அந்த குட்டி பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்காது. அவன் எப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு அந்த மாதிரிதான் இருப்பான். இதுல எனக்கு நிறைய சீன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. மெயினா அந்த குட்டி பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் தருவாங்க. அது எல்லாமே அப்படி இருக்கும். நம்ம பார்க்கும்போது அவ சந்தோஷப்பட்டா நம்மள பூரிச்சு போவோம், சந்தோஷப்படுவோம். அவ அழுதானா, அவ ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஃபேஸ் வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமா இருந்தாலும் நமக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா அந்த அப்பா அம்மா நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த பொண்ணுக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுப்பாங்க. அந்த சுடிதாரை போட்டுட்டு அவ மேல ஓடுவா, குதிப்பா, மொட்டை மாடிக்கு போவா. அது அவங்க அம்மா அப்பாவுக்கு போய் காட்டணும், ஒரு ஆக்ஷன் குட்டி குட்டி ஆக்ஷன் பண்ணி போய் காட்டுவா. அதெல்லாமே பார்க்கும்போது ஒரு இன்னசென்ஸான கேரக்டர் தான் அந்த பொண்ணோட கேரக்டர் அப்படியாதான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, விவேக் வச்சிருக்க ஒரு கடைக்கு பக்கத்துல ஒருத்தர் பீடா கடை வச்சிருப்பாரு. கேரக்டரை பார்க்கும்போது இந்த கடைசியில இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஒரு பாட்டி கேரக்டர் இங்க இன்வால்வ் ஆறாங்க. அந்த அப்பாவை ஒரு பொண்ணு, அவங்களுடைய பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்ப இவ வேலைக்காரி தானே அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. அவளை எதையும் தொட விட மாட்டாங்க, அவளை எங்கேயும் போக விட மாட்டாங்க, அவளை திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த வீட்டுல அந்த பாட்டி, அந்த பையன், அந்த குட்டி பொண்ணு அவங்கதான் இருப்பாங்க. அப்ப ரொம்ப சித்திரவாதம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை சாப்பாடு போட மாட்டாங்க, பழைய சாப்பாடு போடுவாங்க, அடிப்பாங்க, போட்டு அந்த பொண்ணு சூடு வைப்பாங்க. பொண்ணுக்கு ஒரே காயமா தான் ஆகும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த பொண்ணு நம்ம ஓடிடலாம், நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பைய எடுத்துக்கிட்டு அவ நைட்டு நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டக்கு அப்புறம் கீழே இறங்கி வருவா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பீடா கேரக்டர், அவர் பாத்துருவாரு இந்த பொண்ணு இறங்குறத பாத்துட்டு அந்த பொண்ணு கடத்திடுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கே தெரியாது கடத்திட்டாங்க அப்படின்னா. சின்ன பொண்ணுல வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீ இந்த ட்ரெயின்ல போயிடு, நீ உங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா. அந்த சீன் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ குட்டி போகாத அப்படின்னு இருக்கும். ட்ரெயினை போய் நிப்பாட்டிடலாமா, நம்ம போய் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்ட்டுலாம் நமக்கு தோணும். ஏன்னா அவ்வளவு ஒரு ரியாலிட்டியா இருக்கும். நம்ம அந்த படத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணுவோம். இந்த பொண்ணை நம்ம எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்ட்டு நம்ம அந்த படத்துக்குள்ள ஃபுல்லா இன்வால்வ் ஆயிடும். அவள்தான் அந்த பொண்ணை கடத்திட்டாங்க. அது அவ தப்பிப்பாளா, தப்பிக்க மாட்டாளா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட விட்டுட்டு அந்த படத்தை அப்படியே முடிச்சிருவாங்க. அவளுடைய படத்தை அப்படியே முடிக்கும் போது நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ இவளை கடத்திட்டு போயிட்டாங்களே, இவளை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தோடயே இருக்கும். இந்த படத்தை பார்த்த ஒரு இம்பாக்ட், அந்த தாக்கம் ஒரு 2 to 3 days இருக்கும். நம்ம மனசுலயே ஓடிட்டே இருக்கும். ஒரு 3 months பிஃபோர் தான் அந்த படம் நான் பார்த்தேன். 2025ல எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பான படம் மைண்ட
ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண படம் எது அப்படின்னா வந்து இந்த படம் தான். எனக்கு பார்த்துட்டு 3 நாளா எப்படி தோணிட்டு இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணை போய் காப்பாத்தணும், அந்த பொண்ணை போய் காப்பாத்தணும், எப்படி சார் தடுத்து நிப்பாட்டிருக்கணும்ன்றதுதான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிடும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த படம் நீங்க பார்க்கும்போது ஒரு சீனுக்கும் அந்த பொண்ணு அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாயிடும். நம்மளும் வந்து அந்த சீனோட வந்து அழ ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நேஷனல் அவார்ட் வந்து வின் பண்ணிருக்கு. ஆனா இது இன்னுமே வந்து அவ்வளவு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலையோன்றதுதான் என்னுடைய ஒரு வருத்தம். குட்டி மூவி ரிவ்யூ அப்படின்னு போட்டாலே யூடியூப்ல வரல. சோ இந்த வீடியோ இதோட முடிகிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.